ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு முன் படைக்கப்பட்ட இஸ்லாமிய மக்களால் அதிகமாக நம்பப்படுற மிகவும் பயங்கரமான உருவத்தை கொண்ட ஒரு டேஞ்சரஸ் பிட்டான ஜின்னை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஜின்னா என்ன, ஜின்னை யார் படைச்சா, ஜின் எதுக்காக படைக்கப்பட்டன, அதோட வேலை என்ன, அதோட பவர் என்ன, ஜின் எந்த மாதிரியான இடத்துல அதிகமாக இருக்கும், ஜின் எந்தெந்த வடிவத்தில் இருக்கும், இந்த மாதிரி ஜின்னை பற்றி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்னா உங்களை தேடி வரும். ஓகே, வாங்க ஜின் உலகத்துக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த பிளாக் வாய்ஸ். பொதுவாக ஜின்னு ஒரு ஸ்பிட் இருக்கிறதே நம்ம சின்ன வயசுல பார்த்து வளர்ந்த அலாவுதீன் அற்புத விளக்கு இந்த சீரியஸ் மூலமா தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இது வெறும் கிரியேட்டர்ஸ் தான். ஆனா உண்மையாவே ஜின்னுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய கல்ச்சர்ல வழிபட்டு இருக்க குரானின் ஜின்னை பத்தி எக்கச்சக்கமான மர்மமான விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. இஸ்லாமிய கல்ச்சரின் ஒன்லி காரான அல்லாஹ் முதல் முறையாக ஒளிய வச்சு ஏஞ்சலை படைச்சாரு. பிறகு புகையில்லாத நெருப்பை வச்சு சைத்தானையும் ஜின்னையும் படைச்சாரு. அடுத்ததா வெறும் மணலை வச்சு மனிதர்களை உருவாக்குனாரு. கடைசியா பூமி, வானம், கேலக்சி இந்த மாதிரி எல்லாவற்றையும் கொண்டு வந்தாரு. மணலை வச்சு கொண்டு வந்த மனிதர்களின் முதல் மனிதனாக ஆதாம படைச்ச கடவுள், இவரை நீங்க பின்பற்றுவதன் மூலமா நீங்கள் என்னை வணங்குவதற்கு சமம்னு மற்ற படைப்புகளுக்கு சொன்னாரு. ஆனா இதை கேட்ட சைத்தான், நாங்கள் நெருப்பால படைத்தவர்கள், ஆனா வெறும் மண்ணால படைச்ச மனிதர்களை நாங்க பின்பற்றணுமா, நாங்கள் அவங்களுக்கு கீழே இருக்க முடியாதுன்னு சொல்லுது. சைத்தானோட சேர்ந்து கொண்டு ஒரு சில ஜின்கள்னா, ஆமா நாங்களும் கீழ்ப்படிய மாட்டோம்னு சொல்லுது. இதை கேட்ட காட்ஃபாதரான அல்லாஹ், உன்னை படைச்சவனா, நான் சொல்வதுதான் நீ செய்யணும், ஆனா நீ என்னோட பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுறா, அதனால நீ நரகத்துக்கு போய் கடன்னு நரகத்துக்கும் அனுப்பிடுறாரு. உடனே சைத்தான், எந்த மனிதர்களுக்காக எங்களை நரகத்துக்கு அனுப்பினியோ அந்த மனிதர்களை நான் தொந்தரவு செய்வேன், துன்புறுத்துவேன், அவர்களை நரகத்துக்கு கொண்டு வருவேன்னு சபதம் எடுக்குது. இப்ப 2 வகையான ஜின்கள் இருக்கு. கடவுள் பேச்சை கேட்டுக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்யும் நல்ல ஜின், மக்களை அழிக்கணும்னு நினைக்கிற சைத்தானோட சேர்ந்து கொண்ட கெட்ட ஜின். குரானின் படி ஜின்கள்னா மனிதர்களோட தான் சேர்ந்து வாழுமா. மனிதர்களுக்கு போலவே ஜின்களுக்கும் பகுத்தறிவு இருக்கான். ஜின்களின் ஆண்கள் பெண்கள்னு 2 வகையான கேட்டகரியும் இருக்கான். அது இனப்பெருக்கவும் செஞ்சு கொண்டு ஒரு குடும்பமா வாழுமா. அதுங்களுக்கும் அன்பு, பாசம், சோகம், கோபம் இப்படி எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கான். அது மட்டுமின்றி ஜின்களின் 3 வகையான ஜின்களும் இருக்கான். ஒன்று பறக்கக்கூடிய ஜின்கள், இந்த ஜின்னால எந்த இடத்துக்கு வேணாலும் பறக்க முடியுமா. 2வது உருவம் மாறும் ஜின், இந்த ஜின்னால எல்லா உருவத்துக்கும் மாற முடியுமா. முக்கியமா ஜின்கள் விலங்குகள் தோட்டத்துல தான் அதிகமா இருக்குமா. அதிலும் முக்கியம் பாம்பின் வடிவத்துல தான் இருக்குமா. 3வது மனிதர்களை போலவே இருக்குமா. அதுங்களுக்கும் கண், காது, மூக்கு, இதயம் எல்லாம் இருக்குமா. உங்க கூட இருக்க நண்பன் ஜின்னா கூட இருக்கலாம். ஜின்கள் மனிதர்களை போலவே இருந்தாலும் மனிதர்களை விட அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அது நினைத்தால் என்ன வேண்டுமானால் பண்ணும். இப்படிப்பட்ட பலம் வாய்ந்த ஜின்கள் எதை சாப்பிடும் தெரியுமா? மனிதர்கள், விலங்குகளின் கழிவை தான் சாப்பிடும். ஜின்களுக்கு எலும்பு ரொம்ப பிடிக்கும். ஜின்கள் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டில் இருக்கும் பாத்ரூம், சாக்கடை, தூசி அடைஞ்ச யாரும் யூஸ் பண்ணாத ஹவுஸ், ரூம்ஸ், இப்படிப்பட்ட அசிங்கமான இடத்துல தான் வாழும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம இடத்த சுத்தமாக வச்சிருக்கோமோ நம்ம கிட்ட ஜின் வராதுன்னு குரானில் சொல்லப்படுது. ஒரு சில மந்திரங்கள் சொல்வதன் மூலமா கெட்ட ஜின்கள் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாமா. ஜின்கள் பொதுவாக இருளடைஞ்ச இடத்துல தான் அதிகமாக இருக்கும். ஒரு துளி வெளிச்சம் கூட இல்லாத இடத்துல தான் இருக்கணும் குரானில் சொல்லப்படுது. ஜின்கள் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா, நம்மளுக்கும் சேவை செய்ய வைக்க முடியுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜின்களை பற்றி தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஏதாவது குறை இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதே போல் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.